வேலுண்டு வினையில்லை. வணக்கம். இந்த வருடம் சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 தொடங்கி நள்ளிரவு 1:30 வரைக்கும் நிகழ இருக்குது. இதோட கால அளவு டியூரேஷன் 3 மணி நேரமும் 30 நிமிஷமாக இருக்கும். இந்த பொதுவாக அந்த சந்திர கிரகணங்கிற அந்த நேரத்தில் ராகு மற்றும் கேது எல்லாமே ரொம்ப உச்ச நிலையில் இருப்பாங்க. அவங்களோட பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த கிரகண நேரம் எல்லாமே கோயில்களில் நட சாத்திடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ப்ரேயர் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். கர்ப்பிணி பெண்களை அந்த கிரகணத்தின் நேரம் வெளியே போகக்கூடாது. அன்றைக்கி எதுவும் முக்கியமான நிகழ்வுகள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பொதுவாக கிரகணம் முடிஞ்ச பிறகு வீட்டை சுத்தம் பண்ண பிறகு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்துட்டு வீடு முழுவதும் தொளிச்சு விட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்ட பிறகு சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம். சந்திர கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னாடியேங்க 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு சாப்பிட்றணும். பொதுவாக கிரகணத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் வர்றது ரொம்ப நல்லது. இரவு 1 மணிக்கு மேலே அந்த கிரகண டயத்துலேயே பௌர்ணமி திதி முடிஞ்சு பிரதம திதி ஆரம்பிச்சிருது. அது மகாலயபட்சம் ஆரம்பிக்கிறதுனால அந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தா ரொம்ப நல்லது. அது ரொம்ப புனிதமான நேரமாகவும் இருக்கும். அது முன்னோர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். கிரகணங்களை போத மந்திரங்களை ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இந்த வர்ற சந்திர கிரகணத்தை தவற விடாமல் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.